ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. 2025 புத்தாண்டு நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கிரேட்டாக அமையணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இந்த வருஷம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அபுதாபி கிளம்பிட்டோம். நாங்கள் அபுதாபியில் சிஸ்டர் வீடு இருக்குது. 2 days அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நியூ இயர்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். உம்முல்குயின்லேருந்து அபுதாபி போகிறதுக்கு 3 hours ஆகும். அதனால் மார்னிங்கே கிளம்பியாச்சு. சிஸ்டர் வீட்டில் மந்திலாம் ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்த பிறகு அவங்க வீட்டில் பேட்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்காவோட பையன் இந்த பேட்ஸ்லாம் வளர்க்குறா போல். இது ஓப்பன் பண்ணாலே நம்மக்கிட்ட வந்து உட்காந்துக்கும், கையிலலாம் உட்காந்துக்கும். இது பார்க்கவே செமையாக இருக்கும். என்னோடய பையனும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா போல். நெக்ஸ்ட் டே எல்லோரும் அங்கே ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கே டிராஃபிக் ஆகிடும். டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஆகிடும். அதனால் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கார் பார்க்கிங்லேருந்து அந்த உள்ளார போகிறதுக்கு 1/2 hour நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அபுதாபியில் எங்கே ஃபயர் ஒர்க் பார்க்க வந்திருக்கோன்னா ஷேக் ஜாயித் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். சிஸ்டர் சொன்னாங்க இந்த இடத்துல நல்லாயிருக்கும், ஃபயர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரோன் ஷோலாம் நடக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5 o'clock நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போகிறப்பயே நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நல்லா க்ரௌடாக தான் இருந்துச்சு. பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே வர சொல்லிகிட்டே இருந்தாங்க அக்கா. ஆனால் எங்களால் தான் போக முடியல, இவ்வளோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகாமே இருந்தோம். சரி ஒரே இதாக நியூ இயர் பார்க்கறதுக்கு போயிட்டு அப்படியே 2 days அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அபுதாபி வந்தோம். இந்த ஃபெஸ்டிவல் சிட்டி உள்ளார போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதனால் ஹஸ்பண்ட்லாம் போய் டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க. நாங்கள் போய் பார்க்குறப்பயே அங்கேயே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இன்னும் இருக்க அதிக பீப்புள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் அதோட உள்ளார என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளார என்ட்ரி ஆன உடனே 2025 சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாருமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் உள்ளார என்ட்ரி ஆக ஆரம்பித்தாச்சு. இந்த ஃபெஸ்டிவல் சிட்டி 4 o'clock தான் ஓப்பனு. ஸோ ஓப்பன் ஆகி பீப்புள்ஸ்லாம் வந்த பிறகு ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அரபி டான்ஸ்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பஞ்சு மிட்டாய், பலூன்ஸு இதெல்லாம் குழந்தைங்களுக்காக நிறையா வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போதே நல்லா ஒரு வைப்பு கிடச்சிச்சு நமக்கு. உள்ளார போய் என்ட்ரி ஆன உடனே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம துபாயில் இருக்கிற குளோபல் வில்லேஜ் மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. அது ஆனால் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னது. குளோபல் வில்லேஜ் உள்ளார எப்படி கண்ட்ரிஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு. 12 o'clock தான் ஃபயர் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால நமக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் அப்படியே போயிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஃபெஸ்டிவல் சிட்டியில் 1 hourக்கு ஃபயர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். From 1 to 3 جاهزين نعد مع بعض 1 2 3 جدا بإطلاق البالونات ذاتنا الوقت المتناسق هنا في سماء الوسطى. شوف البالونات العالية ترتفع ذات اللون الذهبي والفضي والأسود.
செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 ஹவருக்கு ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 1 ஹவருக்கு வாட்டர் டான்ஸும் போட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டைம் போனதே தெரியல. அப்புறம் ட்ரோன் ஷோலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். إلا سماها منزلا سنكون أول دولة علياؤها لا ترتضي إلا سماها منزلا بكل حب سنستقبل ட்ரோன் ஷோலாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஷேக் ஜாயித் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ட்ரோன்லேயே டைமிங் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஒன் மோர் ஹாப்பி நியூ இயர். ஃபயர் ஒர்க்னால் இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க்கை நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு ஃபயர் ஒர்க்கு ஸ்டாப்பாக வெடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்து எங்களுக்கே கழுத்தெல்லாம் வலி வந்துருச்சு. அவ்வளோ நேரம் வெடித்தாங்க. நாங்களும் எத்தனை நியூ இயர் பார்த்துருக்கோம். 10 நிமிஷம் வெடிப்பாங்க. ராசல் கைமான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அங்கே 10 நிமிஷம் தான். ட்ரோன் ஷோ இந்த வருஷமும் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அபுதாபியில் நடந்த ஃபயர் ஒர்க்கு 50 மினிட்ஸ் வெடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஸ்டாப்பாக வெடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் அங்கே நடந்த ட்ரோன் ஷோ, வாட்டர் டான்ஸு, ஃபயர் ஒர்க்கு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட பார்த்துட்டு அதோட கிளம்ப ஆரம்பித்தாச்சு. காரை பார்க்கிங் பண்ணது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். நாங்களும் கார் பார்க்கிங் போய் ரீச் ஆன உடனே கிளம்பல. ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேலே தான் நாங்கள் கிளம்பி போனோம். அப்போவே பயங்கர டிராஃபிக்கு. நாங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு 3 o'clock ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. பயங்கர டயர்டு. மார்னிங் எல்லோரும் 11 o'clock எழுந்தாச்சு. எல்லாருமே டயர்டாக இருந்தோம். அதனால் மார்னிங் சாப்பாடு எதுவும் வீட்டில் செய்யல. ஹோட்டல்லேயே வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அதோட வியர் மார்ட் கிளம்பிட்டோம். நாங்கள் அபுதாபியில் எப்போ போனாலும் வியர் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே நல்லா ஆஃபர் போடுவானுங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே திங்ஸ்லாம் வாங்கிட்டு கடை உள்ளார போனாலே நம்ம என்ன செய்வோம், டைம் போகிறதே தெரியாது. அதே தான் இன்றைக்கும் நடந்துச்சு. நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 6 o'clock ஆகிடுச்சு. மார்னிங்கே லேட்டாக தான் சாப்பாடு சாப்பிட்டோம். அதனால் யாருக்குமே பசி இல்லை. அங்கே டைம் போடுறதும் தெரியல கடை உள்ளார போனதுனால. திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு அதோட நாங்கள் அங்கேருந்து வியர் மார்ட்லேயும் கிளம்பிட்டோம். வர வழியில் அப்படியே ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அபுதாபியில் சிஸ்டர் வீட்லேயே டின்னர் நைட் முடிச்சாச்சு. டின்னரை முடிச்சுட்டு அதோட நாங்களும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் ஃப்ரைடே. அதனால் ஃப்ரைடே அப்புறம் ஜிம்மா கழிச்சு தான் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஆகிடும். அதனால் தேர்ஸ்டே அன்றைக்கி கிளம்பிட்டோம். நாங்கள் அபுதாபிலேருந்து என் பையனுக்கு வரத்துக்கு இஷ்டமே இல்லை. எப்போவுமே அபுதாபி போயிட்டோன்னா திரும்பி அவர் ரிட்டர்ன் வரத்துக்கு மனசே வராது அவருக்கு. மண்டேலேருந்தே ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம போயிட்டு 2 days அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸ்கூல் விண்டர் லீவும் முடிய போகுது. இந்த நியூ இயர் விழா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.